ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்யவிபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானஸ்வர்கபராः ஜன்மகர்மஃலப்ரதாம் கிரியாவிசேஷபகுலாம் போகைஸ்வர்யகதிம் பிரதி போகைஸ்வர்யப்ரசக்தானாம் தயாபஹ்ருதசேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹ சமாதௌ ந விதீயதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 42, 43, 44வது ஸ்லோகம் தொடர்ச்சி தான். கிரியா விசேஷ பகுலாம், ரொம்ப உடம்பை சிரமப்படுத்தின்னு நிறைய பண்ணணும். அதுக்கு நிறைய பொருள் செலவெல்லாம் ஏற்படும். அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் பண்ணணும். இப்போ இத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும், இத்தனை தடவை பூஜை ஜபம் பண்ணணும், இந்த மாதிரி உணவை சாப்பிடணும், இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது, அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பிராமணர்கள் ரித்விக்குகள் இவர்கள்லாம் இருந்தால் தான் அதை அடைய முடியும். ஆகையினால கிரியா விசேஷ பகுலாம். லட்சியம்னா என்னென்னா எப்போ பார்த்தாலும் பவர், என்டர்டெயின்மெண்ட், சென்ஸ் ப்ரெஷர், இதை மனசில் வச்சு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. இந்த ரிச்சுவலிஸ்டிக்கை சொல்கிறார் இங்கே. பலனை விரும்பி பண்ணக்கூடியவர்கள் லௌகிக கர்மத்திலையும் எல்லாரும் அதுக்காக தானே வேலை பண்ணுகிறார்கள். இவன் வைதிக கர்மத்தை பண்ணுறான். ஆனால் என்னென்னா போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி, அதை மனசில் குறிக்கோளாக வைத்து கொண்டிருப்பார்கள். போகம்னா என்ன? சுகம் அனுபவிக்கிறது. ஐஸ்வர்ய கதி அப்படின்னு சொன்னால் நல்ல நமக்கு கீழே நிறைய ஆட்கள், எடுபடி ஆட்கள், அவர்களெல்லாம் ஆள்றது, பவர். போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி அதை குறிக்கோளாக கொண்டு சொல்லுவார்கள். அதோட சேர்த்து சொல்கிறார், அது எப்போ பார்த்தாலும் மனசில் இதை பண்ணினா அது கிடைக்கும், அப்புறம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு கற்பனை உலகத்திலேயே வாழ்வார்கள். ஏன்னா வேதம் அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த யாகத்தை எல்லாம் பண்ணி நம்ம அதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவர்களை திரும்பவும் சொல்கிறார். போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம், அதையே மனசில் அந்த பலனை விரும்பி தயா அபகிருத சேதசாம், அதனால் புத்தியவே இழந்து விடுவார்கள். அதில் இருக்கக்கூடிய தோஷமே கண்ணுக்கு தெரியாது. அதில் இருக்கிற சுகம் மாத்திரம் இவன் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வரக்கூடிய துன்பத்தை நினச்சே பார்க்க மாட்டான். அது புத்தியை அபகரிச்சுடுவான். தயாபகிருத சேதசாம். அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்னா விவசாயாத்மிகா புத்தி, ஒரு உறுதியான புத்தியானது சமாதௌ ந விதீயதே. சமாதௌனா என்ன அர்த்தம்? மனசில் அந்த இந்த ஞான விஷயத்தில், அதாவது மன தூய்மையை பெறணுங்கிற விஷயத்திலையோ அல்லது ஞானத்தை அடையணுங்கிற விஷயத்திலையோ அவர்களுக்கு மனசு போகவே போகாது. நம்ம இந்த அனித்தியமான சுகமெல்லாம் வேண்டாம், நமக்கு நித்தியமான சுகம்தான் வேணும். அதுக்கு நமக்கு மனசு பக்குவப்படணும். பக்குவப்பட்டு நம்ம ஞானத்தை பெற்று மோட்சம் அடையணுங்கிற எண்ணமே வராதான். அவர்களுக்கு அந்த ஒரே பரம புருஷார்த்தமாகிய முக்தியை அடைய வேண்டுங்கிற எண்ணமே தோன்றாது அப்படிங்கிறத சொல்கிறார். அவர்களுக்கு மன ஒருமுகப்பாடே வராது. அவர்களுடைய மனசு அமைதி அடையாது. அவர்களுக்கு மன ஒருமுகப்பாடு ஏற்படாது. அதுதான் அர்த்தம். விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயத்தை. சமாதௌங்கிற சொல்லுக்கு சங்கராச்சாரியர் உள்ளத்தில்னு அர்த்தம் பண்ணுறார். உள்ளத்தில் உறுதியான தெளிவான அறிவு ஏற்படாது. மனசில் ஒருமுகப்பட்ட புத்தி வராது. அதாவது ஆத்ம ஞானத்தை அடையணும்னோ, ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கான சித்தசுத்தி அடையணும்னோ புத்தி வராதுங்கிறது. எனவே கர்ம பலனை விரும்பி கர்மம் பண்ணினா மனச்சஞ்சலமும் மன அமைதியின்மையும் ஒருமுகப்பாடின்மையும் தான் பலன். ஆனால் கர்மத்தை யோகமாக பண்ணினா இதற்கு நேரான உயர்ந்த பலனை அடையலாம் என்பதுதான் கருத்து. இதெல்லாம் கம்பேரிசன். கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் பகவான் ஒப்பிட்டு பேசுகிறார். இன்னும் ஆழமாக சாஸ்திர பாஷையில் சொல்லணும்னா சகாம தர்மானுஷ்டானத்தையும் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் ஒப்பிட்டு நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை தான் விரும்பணும், சகாம தர்மானுஷ்டானத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் பதிய வைக்கிறதுக்காக இந்த 3 ஸ்லோகங்கள் 40வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 45வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் இந்த ஒப்பீடுதலை செய்து கர்மயோகத்தினுடைய அருமை பெருமையை எல்லாம்
மனதில் பதியுமாறு உபதேசம் பண்ணுகிறார். மேலும் தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை நாளை சிந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.